அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவன் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி அவன் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு, சீரிய பண்புகளோடு, நல்லொழுக்கத்தோடு வாழ்கின்ற போது அவன் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மதிப்பை பெற்று விடுகின்றான். அதற்கு மாறாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள், பிடிவாதங்கள், ஒழுங்கீனங்கள் இவை குடிகொண்டிருக்கின்ற போது அவன் மனிதர்களில் கீழ்த்தரமானவனாக, மிக மோசமானவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை. எனவே நாம் அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடியார்களாக, அவனுக்கு பிடித்த அடியார்களாக எப்படி வாழ்வது, அதற்கு என்ன வழி என்பதை நாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தேடி பார்க்கின்ற போது ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல் ஃபுர்கான் அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் யாரென்றால், அவர்கள் பூமியிலே நடக்கின்ற போது பணிவாக நடப்பார்கள். அவர்களிடத்திலே அறிவற்றவர்கள், மூடர்கள் வாதாட முனைகின்ற போது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இதில் இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒன்று, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார்? அவர்கள் இந்த புவிப்பரப்பிலே நடக்கின்ற போது மிக சாந்தமாக, பணிவாக நடப்பார்கள். நடப்பது என்பதே ஒரு மிக முக்கியமான விஷயம். நடக்கின்ற போது பெருமை கொள்ளாமல் பணிவோடு நிலத்திலே அவர்கள் பணிவாக நடக்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த பணிவான நடையை பார்த்து மகிழ்கின்றான். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே எந்தவித பெருமை கிடையாது, தாம் தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர். இந்த பெருமையை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையோடு நடக்காதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையோடு நடக்காது என்று சொல்லுங்கள். சூரா பனு இஸ்ராயில் அதிலே குறிப்பிடுகின்ற போது, நீ பெருமையோடு நடக்காதே, அவ்வாறு நடந்து வான்முகட்டை கிழித்துவிடப் போவதும் கிடையாது, பூமியை பிளந்துவிடப் போவதும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. அது முஃமின்களின் பண்பு அல்ல. ஒரு இறையடியார், இறை நேசர், அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவர் எப்படி நடக்க வேண்டும்? பணிவோடு நடக்க வேண்டும். அதே நேரத்திலே பணிவு என்பதற்காக மிக சோம்பேறித்தனமாகவோ அல்லது மிக மெதுவாகவோ நடக்க வேண்டும் என்பது இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிலையாக நடந்திருக்கின்றார்கள், மிக வேகமாக. அதாவது அவர்களுக்கு பூமி சுருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதை போன்று இருக்கும். அந்த அளவிற்கு மிக சீக்கிரமாக கடந்து சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட நடுநிலையான நடையாக இருக்க வேண்டும். சோம்பேறியை போன்ற நடையாகவும் இருந்துவிடக்கூடாது. ஆக நடப்பது என்பதை நாம் பார்க்கின்ற போது பணிவோடு நடக்க வேண்டும், நளினமாக நடக்க வேண்டும். அதிலே யாருக்கும் இடைஞ்சல் இருந்துவிடக்கூடாது. இரண்டாவது விஷயம், நாம் சாலையிலே வழியிலே செல்கின்ற போது அறிவற்றவர்கள் மூடர்கள் நம்மிடத்தில் எதையாவது பேசி நம்மை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்றே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்திலே பேச முனைகின்ற போது, எதையாவது உரையாட நினைக்கின்ற போது, தேவையில்லாத வார்த்தைகளை விடுகின்ற போது இந்த இறை அடியார்கள் என்ன செய்வார்கள்? அமைதியாக சென்று விடுவார்கள். சலாம் என்று கூறி சென்று விடுவார்கள் என்பதன் பொருள் அமைதியாக சென்று விடுவார்கள். இன்னொரு பொருள் சொல்கின்ற போது, அவர்கள் கடுமையாக பேசுகின்ற போது இவர்களும் அதற்கேற்ப திருப்பி பேச மாட்டார்கள். அதாவது அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கையாள்வதால் பயன்படுத்துவதால் இவர்களும் அதே போன்று பயன்படுத்த மாட்டார்கள். மாறாக அதை பொறுமையோடு சகித்து கொண்டு சென்று விடுவார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். குறிப்பாக தேவையில்லாத பேச்சுகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்பதையே அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஆக இறைவனுக்கு பிரியமானவர்கள், அளவற்ற அருளாளன் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள் எப்படி இருப்பார்கள்? அறிவற்றவர்கள் மூடர்கள் தம்மிடத்திலே தேவையில்லாமல் பேசுகின்ற போது அதை தவிர்த்து விடுவார்கள், தேவையற்ற பேச்சுகளிலே ஈடுபட மாட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். இதுதான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான அடியார்களின் பண்பு. அடுத்ததாக அல்லாஹு தஆலா மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கின்றான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அவர்கள் இரவு நேரத்தில் தம்முடைய இறைவனை தலைவணங்கியும் நின்றவர்களாகவும் தொழுவார்கள் என்று சொல்கின்றார். இந்த இடத்திலே நாம் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவனாக ஆகின்றான் என்றால் அவன் கடமைகளை மட்டும் செய்வதோடு இல்லாமல் உபரியான வணக்கங்களையும் அவன் செய்கின்றான். குறிப்பாக இரவு நேரத்திலே வைகறை பொழுதிலே ஒருவன் எழுந்து நின்று இறைவனை நினைத்து மனமுருகி தொழுத பின் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து தம்முடைய தேவைகளை கேட்டு பெறுகின்றதோடு அல்லாஹ்விடத்திலே எல்லா விதமான பாதுகாப்பையும் தேடிக்கொள்கின்றான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவனாக ஆகிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், அஃஷு ஸலாம் அத்இமு தஆம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். சலாமை பரப்புங்கள், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள், மக்களெல்லாம் துயில்கின்ற நேரத்தில் எழுந்து தொழுங்கள். இவ்வாறு செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், அமைதியாக சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள். இந்த நபிமொழியில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் 3. ஒன்று, சலாமை பரப்புங்கள். இரண்டாவது, பசித்தவருக்கு உணவு வழங்குங்கள். மூன்றாவது, மக்களெல்லாம் துயில்கின்ற நேரத்திலே எழுந்து வணங்குங்கள். இந்த மூன்றாவது விஷயம் இங்கு கவனிக்கத்தக்கது. மக்களெல்லாம் துயில்கின்ற நேரத்திலே நாம்